ஐநாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்சி பொறுப்பை ஏற்குமாறு ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பிய மாவை. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி மேற்கொண்டுள்ள நடவடிக்கை. ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பதவிக்கு புதிய அதிகாரி. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இலவச முத்திரை ரத்து. அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் இறுதி காலம் இன்று. குடும்ப தகராறால் பலியான கணவன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்குமாறு சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு மாவை சேனாதிராஜா கடிதம் அனுப்பியுள்ளார். கட்சியின் தலைமை பதவியிலிருந்து தான் விலகுவதாக தெரிவித்து மாவை அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்பட்டு வந்திருக்கிறேன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் 17வது தேசிய மாநாடு 2024 ஜனவரி 21 நடைபெற்ற போது பொதுக்குழுவில் தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டீர்கள். தாங்கள் அந்த வகையில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை இன்னும் ஏற்கவில்லை. அதனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன். அந்த பொறுப்பை உடன் ஏற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி வந்துள்ளேன். 2024 அக்டோபர் 7 இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலக தீர்மானித்துள்ளேன் என்பதனை இக்கடிதம் மூலம் அறிய தருகிறேன். எனவே இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்று நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்றுள்ளது. அதேவேளை கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொது செயலாளர் வைத்தியர் ப. சத்தியலிங்கத்துக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்திற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. சில நாடுகளில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி பாதிக்கப்படுமா என ஜனாதிபதி அனுர இறக்குமதியாளர் சங்கத்திடம் வினவினார். அதற்கு பதிலளித்த அவர்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் இதுவரையில் தமது இறக்குமதி நடவடிக்கைகளுக்கு எந்தவித தடைகளும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளனர். அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சங்க பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பதவி செப்டம்பர் 24 முதல் வெற்றிடமாக உள்ளது. இதன்படி தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளராக கடமையாற்றும் MSP சூரிய பெரும உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பதவியில் பணியாற்ற நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இலங்கை நிர்வாக சேவையில் விசேடதர அதிகாரியாவார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்த இது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முத்திரைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அஞ்சல் மா அதிபர் ஆர். சத்குமார தெரிவித்துள்ளார். சகல அஞ்சல் நிலையங்களுக்கும் இது தொடர்பான அறிவுறுத்தல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்படக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்கள் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்காக விண்ணப்பிக்க வேண்டுமென தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் சில குறைபாடுகள் காரணமாக அஞ்சல் வாக்குகளுக்கு விண்ணப்பிக்காத அல்லது விண்ணப்பங்களை நிராகரிப்பது என்பன தேர்தல் கடமைகளில் இருந்து விடுவிக்க ஒரு காரணம் அல்ல என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
தேர்தலுடன் தொடர்புடைய நேரடியான பணிகளுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அஞ்சல் மூலம் வாக்குகளை செலுத்த கோருவதற்கு தகுதி அற்றவர்கள் என்றும் அத்தகைய விண்ணப்பங்களை உறுதிப்படுத்த வேண்டாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவானது நிறுவன பிரதானிகளை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட தவறினால் அரசியல் அமைப்பின்படி அபராதம் அல்லது 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வீடொன்றில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியால் கணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு நொச்சியாகம பெல்பலகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் நொச்சியாகம பெல்பலகம பிரதேசத்தினை சேர்ந்த 38 வயதினையுடைய கணவனே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தன்று உயிரிழந்த கணவன் மதுபோதையில் தனது மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது மனைவி கணவனின் வாயை துணியால் கட்ட முற்பட்ட போது கணவன் மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து மயக்கமடைந்த கணவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது கணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மனைவி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கணவன் மதுபோதையில் மனைவியுடன் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் அயல் வீட்டார்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற எமது இணையதளத்தில் பார்வையிடலாம்.